சென்னையில் வர 8ஆம் தேதி நடக்கக்கூடிய சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் நடக்கக்கூடிய சிஎஸ்கே மேட்ச்சுக்கு டிக்கெட் வாங்கணும்னு ஒரு ஆசை இருந்தாலும் அது வந்தே பாரத் ட்ரெயின் இவ்வளோ ஒரு 1100 சம்திங் போட்டு சென்னை போகிறோம். ஏசி கோட்டா கொல்லிமலைக்கு 44 கிலோமீட்டர் போகணுமுங்க. முன்னாடி தான் இருக்குது கொல்லிமலை. இந்த ஊருக்கு பேர் சாமிக்காடு. வந்தாச்சுங்க பாருங்க. அந்த லாஸ்ட் அதிலிருந்து இந்த மாகாணமே எரிஞ்சு போச்சுங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் டு K7 யூடியூப் சேனல். மக்கள் தம்பளைனி டைட்டில் பார்த்துருந்துருப்பீங்க. ஆமாங்க, இதுக்கு முன்னாடி ஆரம்பித்த அத்தனை வீடியோமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சந்தோஷத்தோடு ஆரம்பிச்சிருப்பேன். இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கவலையோட தான் வீடியோவே ஆரம்பிக்கிறேன். ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா, நேற்று ஒரு ரீல்ஸ் ஒன்று பார்த்தேங்க. கொல்லிமலைக்காரர் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாரு. என்ன போட்டிருந்தாரு அப்படின்னா, கொல்லிமலை பல இடங்கள் காட்டுத்தீ பற்றி எல்லாமே எரிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி கவலையோடு போட்டிருந்தாரு. அதை பார்த்தோன்னே மனசுக்கு ரொம்ப கஷ்டம் போச்சு. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஈரோடு, நாமக்கல், கரூர், சேலம், அந்த பக்கம் திருச்சிங்க, இந்த 5 டிஸ்ட்ரிக்ட் காரங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகச்சிறந்த சுற்றுலாத்தலம்னா எதுன்னு கேட்டிங்க அப்படின்னா கொல்லிமலை தானுங்க. அது நாமக்கல் காரங்களுக்குலாம் சொல்லவே வேண்டாம், ரொம்பவே பக்கம். அப்பேற்பட்ட கொல்லிமலை காட்டுத்தினால எரிஞ்சிருச்சு அப்படின்னு கேட்டோடனே பார்த்தோன்னே ரொம்ப கஷ்டம் போச்சு. சரி, அது என்ன எப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்னு சொல்லிட்டு இப்போ கிளம்பியாச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் போகிற வழியில் கொடுமுடியில் போய் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணணும். மணி 9:30 ஆகி போச்சு. 10 மணிக்கு தக்கலில் புக் பண்ணணுங்க. எந்த ட்ரெயின் அப்படின்னா வந்தே பாரத். ஏன்னா வந்தே பாரத் அந்த ட்ரெயின் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அது ஒரு vlog போடணும்னு ஒரு ஆசை. எங்கே புக் பண்ணுறோம் அப்படின்னா சென்னை தானே புக் பண்ணுறோம். ஆமாம், ஈரோட்டிலேருந்து சென்னை வர போகிறேன். சென்னை எப்படி ஒரு 10 நாள் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். நிறைய பிளான் இருக்குது. நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் நிறைய பேர் போட்டில் போய் நடுக்கடலில் போய் மீன்லாம் பிடிச்சி படகுலேயே சமைக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அது எப்படின்னு தெரியல, பார்க்கலாம். நிறைய பிளான் இருக்குது. சென்னையில் இல்லாத கண்டென்ட்டே இல்லைன்னு சொல்லலாம், அவ்வளோ கண்டென்ட் இருக்குது. அதெல்லாம் நம்ம கண்டென்ட் எல்லாம் ஒரே மாதிரி போயிட்டு இருக்குதுங்களா. அப்போ சென்னை போனப்போ கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும்போது அந்த காரணத்தினால பார்த்தீங்க அப்படின்னா சென்னை வர போகிற மக்களே. அது மட்டும் இல்லாமல் சென்னையில் வர 8ஆம் தேதி நடக்கக்கூடிய சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் நடக்கக்கூடிய சிஎஸ்கே மேட்ச்சுக்கு டிக்கெட் வாங்கணும்னு ஒரு ஆசை. நானும் ஆன்லைனில் ட்ரை பண்ணுறேன். நீங்களும் யாராவது வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்னா வாங்கி கொடுங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ஒரு ஆசை. ஐபிஎல்ல கிரிக்கெட் மேட்ச்சே முதல்ல லைவில் ஸ்டேடியத்துலேருந்து போகணும்னு ரொம்ப ஒரு ஆசைங்க. பார்க்கலாம், வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா வாங்கி கொடுங்க மக்களே, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க, இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொடுமுடி போயிட்டு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிட்டு தக்கலில் புக் பண்ணுறோம். அப்படி வந்தே பாரத்தில் கிடைக்காத பட்சத்துக்கு வேறு ஏதாவது ட்ரெயினில் தக்கலில் எதில் கிடைக்குதோ புக் பண்ணி விட்டுட்டு ஜம்முன்னு போல வரைக்கும் ட்ரெயினில் புக் பண்ணி ரிசர்வேஷன் பண்ணி போனால் சரித்திரமே கிடையாது. இது நான் வரைக்கும் நான் போனது எல்லாமே அன்ரிசர்வில் தான் போயிருக்கிறேன். ஃபஸ்ட்டு டைம் ரிசர்வேஷன் அது வந்தே பாரத்தில் கிடைச்சது அப்படின்னா வேறு லெவலு. சரி வாங்க போகலாம். புக் பண்ணிடலாம் நினைக்கிறேன். இல்லை பார்ப்போம். A few moments later. படன்னு முடிச்சிட்டேன். கணக்காக மணி 10 ஆகுதுன்னு நினைக்கிறேன். பாருங்க, டிக்கெட்டு வாங்கியாச்சு. வேறு லெவலு. ஆக்சுவலாக இன்றைக்கி கூட்டம் இல்லை அப்படிங்கிறதுனால டக்குன்னு வாங்கியாச்சுங்க. அதாவது என்றைக்குமே ஏசி பார்த்தீங்க அப்படின்னா ஏசியில் புக் பண்ணுற மாதிரி இருந்தால் 10 மணிக்கு நீங்கள் வந்துடணுமாம்மா ஸ்டேஷனுக்கு. ஸ்லீப்பராக இருந்தது அப்படின்னா 11 மணிக்கு வந்துடணுமாம்மா. 8 மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ம் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதை பாருங்கள், பையா புக் பண்ணிருக்காரு பார்த்தீங்களா, அந்த ஃபார்ம் தான். எனக்கு ஹெல்ப் பண்ணதே யாருன்னு கேட்டீங்க அப்படின்னா பையா தான் ஹெல்ப் பண்ணார். என்ன ரீசன் அப்படின்னா அது இங்கிலீஷில் எழுதிருக்கு, ஹிந்தியில் எழுதிருக்கு. அந்த காரணத்தில் நம்மளுக்கு அது படிக்க தெரியலையா. அப்புறம் பையாவோடைய ஃபார்ம் வாங்கி அப்புறம் என்னென்னு சொல்லிட்டு பார்த்து இங்கிலீஷ் படிக்க தெரியுது, பட் இருந்தாலும் கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருந்துச்சா. அப்புறம் பையாவோடைய ஃபார்ம் வாங்கி தான் பார்த்து அப்படியே இது பண்ணிவிட்டு உள்ளே கொடுத்து ஜம்முன்னு புக் பண்ணியாச்சு. 1000 எவ்வளோ போட்டிருந்தாங்களே, 1295 ரூபா, 1295 ரூபாங்க. புக் பண்ணியாச்சு. வேறு லெவலு. அதில் ஃபுட்டு நான்வெஜ்ஜாக வெஜ்ஜான்னு கேட்டாங்க. நான்வெஜ் சொல்லியாச்சு. சரி வாங்க மக்கள் போகலாம். அதை ஃபார்மை காட்டுற மாதிரிலாம் பையன் எழுதிட்டு இருக்காரு. அப்பா, நான் யோசிச்சே பார்க்கல. அதுலாம் நான் ட்ரெயின் புக் பண்ணுற அண்ணா சொன்னாருங்க, உள்ளே இருப்பார்ல, அவர் சொன்னார் இன்றைக்கி கூட்டம் இல்லை அப்படிங்காட்டி பிரச்சனை இல்லை தம்பி, கூட்டம் இருந்தது அப்படின்னா கொஞ்சம் சிரமம் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். என்ன அப்படின்னா நான் கொஞ்சம் கொல்ட்ட ஆரம்பிச்சிட்டேன். அது ஃபஸ்ட் டைம் புக் பண்ணுறோம். சரி, இது தக்கலை புக் பண்ணுறோம் அப்படின்னா அது தெரில. சரி ஓகேங்க, வேறு லெவல் பண்ணியாச்சு. வாங்கியாச்சு, டிக்கெட் வாங்கியாச்சு. பாருங்களா, பையன் எழுதிட்டு இருக்காரு பார்த்தீங்களா, இந்த ஃபார்ம் தான் அது. பாருங்கள், ஹிந்தியில் இருக்குது, இங்கிலீஷில் இருக்குது, தமிழ் இல்லை. அதுதான் ஒரு மிகப்பெரிய மைனஸ் நம்மளுக்கெல்லாம். எங்கள் ஊர் கல்கத்தாவா? ஹிந்தி தெரியுமா தெரியாதா? தெரியும். ஹிந்தி நார்த் இந்தியாவுக்கு மேக்ஸிமம் தெரியும். அதுதான் உங்களுடைய ப்ளஸ்ஸு. சரி ஓகேங்க, வாங்க போகலாம். சரி பையா, வரேன் பையா, பாய். அப்பா மக்கள், வேறு லெவல் பண்ணியாச்சு. கொடுமுடியில் ஈரோட்டில் ட்ரெயின் ஏற போகிறேன். கொடுமுடியிலேருந்து புக் பண்ணியிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமங்க, என்ன ஓல்டல் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நான் பர்ஸில் அமௌண்ட் இருந்திருக்குது, பட் அமௌண்ட் இல்லைன்னு நினச்சிட்டேன். ஏன்னா நேற்று ஒரு அமௌண்ட்டு இந்த ரூம் காலி பண்ணிவிட்டு மிச்ச அட்வான்ஸ் வாடகைகள்லேருந்து கழிச்சிட்டு 10 ரூபா அட்வான்ஸ் கொடுத்துருந்தேன்னா அதை வச்சு 5 ரூபா கொடுத்தாங்க. அதை வச்சு தான் எனக்கு ஞாபகம் இல்லை, பழைய கொடுத்தா வச்சேன். அப்புறம் பணலை நினச்சிக்கிட்டு ஃபஸ்ட்டு ஜிபே பண்ண முடியுமாண்ணே.
ஜிபே பண்ணலாம். பட் அந்த டைமில் வந்து எல்லாம் புக் பண்ணிருப்பாங்க. அந்த டைமில் ஒரு சில டைம் வேலை செய்யாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். அப்புறம் என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு சரி கார்டு கொடுக்குறேன், கார்டு போட்டுக்கலாமா அப்படின்னோடனே கார்டு போட்டுருந்தாரு. அப்போ அவர் சொல்லிட்டு இருந்தார் என்னைக்குமே கேஷாக இருக்கிறதா பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொன்னாருங்களா. அப்புறம் கணக்காக பர்ஸில் கேஷ் இருந்துச்சு. ஆனால் நான் கேஷ் இருக்குன்னா அப்படின்னேன். டென்ஷனே அவளைங்க நல்ல மனுஷன் இங்கே ஒர்க் பண்ணுறவர். அப்புறம் சரி தம்பி கொடு தம்பி, ஆனால் இப்படியெல்லாம் ஓல்ட்டாதீங்க, இப்போலாம் ஓல்ட்டு இந்த கேப்பில் வந்து ட்ரெயின் டிக்கெட் புக் ஆயிரு அப்படிங்கிற மாதிரி சொன்னார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் புக் பண்ணியாச்சுங்க. ஃபஸ்ட்டு டைம் புக் பண்ணி போகிறேன். ஏங்க இது வந்து எப்படின்னா பெரிய விஷயம் கிடையாது தான், சப்ப மேட்ரு தான். இருந்தாலும் வந்து அது வந்தே பாரத் ட்ரெயின் இவ்வளோ ஒரு 1100 சம்திங் போட்டு சென்னை வந்து போகிறோம், ஏசி கோச்சில் போகிறோம். ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக அது நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்காதா? வேறு லெவலு. அடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க, நாளைக்கு சாயந்தரம் பார்ப்பீங்க இந்த வீடியோ, ஓகேவா? இந்த சென்னை போகிறது சரி அதான் நான் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்க, நாளைக்கு சாயந்தரம் பார்ப்பீங்க, ஓகே. இப்போ நம்ம போயிட்டுருக்கிறதெல்லாம் வந்து ஈரோடு கரூர் பார்டருங்க, நொய்யில். இந்த ஏரியாவில் கொஞ்சம் பசுமையாக தான் இருக்குது. ஏன்னா நொய்யிலாது வந்து ஜாயிண்ட் ஆகிற இடம். நொய்யிலாத்தில் பெருசாக தண்ணி இருக்காது. சாயப்பட்டறை, திருப்பூர் சாயப்பட்டறை தான் வருது. காவேரி ஆறு வந்து பார்த்தீங்கன்னா அது அதுக்கு இந்த பக்கம் தான் இருக்குதுங்க. அந்த பக்கம் பூராவில் காவேரி ஆறுனுடைய நதிக்கிற நாகரிகம் தான். இங்கெல்லாம் கொஞ்சம் பசுமையாக இருக்குது. ஆனால் இங்கே இவ்வளோ பசுமையாக இருந்து வெய்ய வாட்டி இருக்குதுங்க. அப்பா யோசிச்சு பாருங்க, நாமக்கல் கரூர்லாம் எப்படி இருக்குன்னு. நாமக்கல் கரூர்லாம் வர்ற பட்டிகாடு சாமி, அங்கெல்லாம் எப்படி தான் இருக்காங்களோ அவங்களுக்குலாம் ஒரு சல்யூட்டுங்க. நாமக்கல்காரருக்கும் நம்ம கரூர்காரருக்கெல்லாம் அதெல்லாம் ரொம்ப மேட்டாங்காடு. இங்கேயே இவ்வளோ வெயில் போட்டு சாப்பிட்டு கொண்டு எடுக்குது. அடுத்து இப்போ எங்கே வந்திருக்கேன் அப்படின்னா கொஞ்சம் தூரம் தாங்க வந்திருக்கிறேன். நம்ம நின்றுட்டு இருக்கிறது வந்து நொய்யிலாறு. இதுக்கு அந்த பக்கம் ஈரோடு மாவட்டம், இதுக்கு அந்த பக்கம் கரூர் மாவட்டம், சரிங்களா? இப்போ வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் கடந்துட்டோமா. இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்து காவேரியத்தை கடந்தா அப்படின்னா நாமக்கல் மாவட்டம். அப்போ 3வது டிஸ்ட்ரிக்ட் தான் நாமக்கல். ஈரோடு கரூர் நாமக்கல் 3 மாவட்டத்தை கடந்து தான் கொல்லிமலைக்கு போகிறோம். வாங்க போகலாம் வாங்க. மக்கள் வழக்கம் போல தானுங்க கரும்பால் குடிக்கலாம்ட்டு கரும்பால் கடைக்கு வந்துட்டேன். முடியலைங்க, கொஞ்சம் தூரம் தான் ட்ராவல் பண்ணேன். கரும்பால் கடை பார்த்துட்டு நம்மளால் போகாமல் குடிக்காமல் இருக்க முடியல. வாங்க மக்கள் குடிக்கலாம். செம்மையாக இருக்குது. இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிற மொதல் ஜூஸு. நான் போக எத்தனை அடிக்கு போகிறோம்னு தெரியல, பார்ப்போம். அடுத்து பாருங்க வந்தாச்சுங்க. இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது வந்து காவேரி ஆறு ஆற்றங்கரை, கரூர் மாவட்டத்திலிருந்து நாமக்கல் மாவட்டத்தை நோக்கி போயிட்டுருக்குறோம். சரிதா? ஆறுலாம் வறண்டு போச்சுங்க. உண்மையாலுமே காவேரி ஆற்றை பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. பாருங்களேன், நெக்ஸ்ட் ஹைவே பிடிச்சாச்சு. இனி நாமக்கல் வரைக்கும் ஹைவே தாங்க. சருன்னு போயிடலாம் நாமக்கல்ல, அப்புறம் பார்க்கலாம். ஆக்சுவலாக இப்போ ஒரு சுழல் காற்று பார்த்தீங்க தெரியுங்களா? அந்த சுழல் காற்று வந்து அந்த பக்கம் ஆப்போசிட் ரோட்லேருந்து இதை பாருங்க, அந்த பக்கம் ஆப்போசிட் ரோட்லேருந்து இந்த பக்கம் வந்ததுங்க. பார்க்குறக்கே பிரம்மாண்டமாக இருந்துச்சு. நான் ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி சுழல் காற்றெல்லாம் பார்த்து. அது இவ்வளோ பெருசாக பார்த்ததில்ல. இப்படியே ஒரு 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 எத்தனை சொல்கிறது, ஒரு 1000 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து சுற்றின எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சரசரன்னு சுற்றிட்டு இருந்துச்சு. அதை வீடியோ எடுத்து டக்குன்னு எடுத்துட்டேன். ரைட், ஓகே மக்கள். முன்னாடி கொல்லிமலை தெரியுது. பட் நம்ம போகிறதுக்குன்னா ரொம்ப தூரம் போகணும்னு நினைக்கிறேன். ஈரோடெல்லாம் என்னங்க வெயில். ஹைவேல வண்டி ஓட்டும்போது மூஞ்சில் எப்படி சொல்கிறது, ஒரு இந்த வெயிலில் வந்து ஒரு தீ பற்ற வச்சுட்டு பக்கத்தில் இன்னும் எப்படி அனல் அடிக்குமோ அந்த மாதிரி அடிக்குதுங்க. சரி வாங்க போவோம். மக்கள்ஸ், கொல்லிமலை பார்க்குறீங்களா? இங்கிருந்தே முன்னாடி தெரிஞ்சு பாருங்க, அப்படியே மிகப்பெரிய தட்டுப்புசுவர் மாதிரி வேலி மாதிரி தெரியுது பார்த்தீங்களா? இதுதாங்க கொல்லிமலை. ஒரு 5 ஜூம் போடுற பாருங்க. தெரியுங்களா? காரு முன்னாடி பாருங்க, பெரிய தட்டுப்புசுவர் தெரியுது பாருங்க. அதுதாங்க கொல்லிமலை. மக்கள்ஸ், நெக்ஸ்ட்டு பெட்ரோல் அடிச்சிட்டேன் ஒரு 500 ரூபாய்க்கு. ஏன்னா அப்போ தான் கொல்லிமலை மலை ஏறிட்டு ரிட்டன் நம்ம வீட்டுக்கு போகிற கணக்காக இருக்கும். மேலே மலைக்கு உச்சிக்கு போக மாட்டேன்னு நினைக்கிறேன். அந்த எரிஞ்சிருக்குன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அங்கே மட்டும் போயிட்டு பார்த்துட்டு வந்துடலாம். இங்கே நிழல் நிற்கிறதாங்க கொஞ்சம் நல்லா இருக்குது. அங்கே போயிட்டோம்னு இங்கே ரோட்டுக்கு அப்படியே வாட்டி இப்படியே சுட்டு பொசிச்சே போடுறோம். கோழி தீயில வாட்டின இந்த மாதிரி வாடும், அந்த மாதிரி வெயில் அந்த அளவுக்கு இருக்குது. ரோட்டில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றுனீங்கன்னு வைங்க, இப்படிங்கிறக்குள்ளே ஆஃப் ஆயில் ஆயிரும்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஹீட்டு. அப்பா, அடுத்து பாருங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு. நம்மளுக்கு பின்னாடி தெரியுது பாருங்கள் ஒரு மிகப்பெரிய கோட்டை. இந்த கோட்டை தானுங்க நாமக்கல் கோட்டை. எப்படி இருக்குது பாருங்களேன், பேக் கேமரா காமிக்கிட்டா செம்மையாக இருக்குது. அப்படிங்க அப்பா, செம்மையாக இருக்குதுல்ல. கீழே தான் பாறை, இயற்கையான பாறையை பாருங்க. அது எப்படி இதாக இருக்குது. அதுக்கு
அது மேலே வந்து அந்த மாதிரி கோட்டையை கட்ட முடிதான். இது வந்து இந்த அளவுக்கு அழகாக இருக்குது தெரியுதா? எப்படி இருக்குது பாருங்களா, மேலே பாருங்க 2 பசங்க நின்றுருக்காங்க. சூப்பராக இருக்குதுங்க. நைஸ் நைஸ் நைஸ். போகலாமா கோட்டைக்கு? சரி, 4 நாள் பைக்கலாங்க வெய்ய போட்டு காய்ச்சுதுங்க. ஏங்க அங்கேருந்து பார்த்ததை விட இங்கேருந்து பாருங்க எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குல்ல? இந்த பக்கம் கோட்டைக்கு இந்த பக்கம் இப்படி ஒரு அழகான ஒரு குளம் இருக்குன்னு நான் நினச்சே பார்க்கல. அங்கே பாருங்களேன் சென்ட்ரல் என்னமோ இருக்குதுங்க. அது என்னது? அது ஏதோ மண்டபமாட்ட கோயில் மாதிரி இருக்கும் போல். அதுக்கு அந்த பக்கம் தான் ஏறி போகிறதாட்டு இருக்குதுங்க. அங்கே வந்து பசங்க நடந்து போயிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? தெரியுதா? அதுலேருந்து தான் மேலே ஏறி போக மாட்டேன் தெரியுது. எப்படின்னு தெரியல ரூட். ஆமாம்மா, அங்கேருந்து அப்படியே சுற்றி வர மாட்டேன் இருக்குது. சூப்பராக இருக்குதுங்க இந்த பக்கம் இருந்து பார்க்குறதுக்கு. நச்சுன்னு இருக்குது. எவ்வளோதான் வெயில் அடித்தாலும் நமக்கு முன்னாடி இருக்கிற அந்த கொல்லிமலை சாரலை பார்க்கும்போது பல எண்ண ஓட்டங்கள் மனசில் வந்து போகுதுங்க. ஒரே அம்புல 7 மிருகங்களை வீழ்த்தக்கூடிய வள்ளல் வல்வில் ஓதி ஆண்ட கொல்லிமலை. எத்தனையோ மூலிகைகள் உள்ள மலை, எவ்வளவோ அமானுஷ சக்திகள் உள்ள மலை. அதையெல்லாம் பார்க்க, அதெல்லாம் வானுயர்ந்த மலை. கொங்கு நாட்டில் வந்து ஒரு மிக சிறப்பான தனிச்சிறப்பான ஒரு மலை. சூப்பரான ஒரு இதுங்க கொல்லிமலை இடம். மக்கள் அடுத்து பாருங்கள் காஃப்டர் கரும்பால் தர்பூசணி பழம். இந்த பாருங்க கலரே பாருங்க லைட்டாக தான் இருக்குது. இந்த மாதிரி இருக்கிறது வந்து நம்பிக்கையாக சாப்பிட்லாங்க. ரொம்ப அதிகமாக கலர் இருக்கிறலாம் வந்து சாயம் போகுதுன்றாங்களாம் உள்ள. இதெல்லாம் தம்பி வாங்கலாம். ஒரு பீஸ் 20 ரூபாய், ஒரு பீஸ் கொடுங்கண்ணா. எடுங்க, ஒரு பீஸ் இருக்குது, நல்ல பீஸாக இருக்குது. எல்லாமே நல்ல பீஸ் தான். ஓகே, இதெல்லாம் பாருங்களேன். இதெல்லாம் வந்து எப்படின்னா அது எனக்கு தெரிஞ்சு அதிகமாக உரங்கிற வைக்காத காய். பார்த்தாலே தெரியும், வெளிர் நிறமாக இருக்குது பாருங்கள். அதுக்குன்னு வந்து ரொம்ப சிகப்பாக இருக்கிற அத்தனை காயுமே வந்து உள்ளே வந்து இன்ஜெக்ஷன் பண்ண காய் நான் சொல்ல வரல. பட்டு சொல்கிறாங்க ரொம்ப திக்காக இருக்குது பார்த்தீங்களா. அதில் வந்து டிஷ்யூ பேப்பர் எடுத்து தொடச்சி பார்த்தோம் அப்படின்னா அதில் சோப்பு கலர் ஒட்டி வருமாமா. அது வந்து சாயம் உள்ள இன்சர்ட் பண்ணது அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் நம்பி சாப்பிட்லாம், பிரச்சனையே கிடையாது. பார்த்தா அரைஞ்சி வச்சு பாராட்டுருக்கு. சூப்பராக இருக்குது, செம்மங்க. அந்த கரும்பல் கடையில் கரும்பல் குடிச்சுருந்தீங்களா, அதுலேருந்து வயிறு ஒரு மாதிரியாக இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா அவர் வச்சிருக்கிற ரைஸ் கட்டி கரையவே மாட்டேங்குது. ஐஸுனுடைய இயல்பு என்னன்னா நார்மல் வாட்டர் பட்டி சாப்பிட்னா டக்குன்னு கரையணும். ஆனால் அவருக்கு அது கரையவே மாட்டேங்குது. ஐஸ் கட்டி கரையில் வாங்குவாங்க வெளியே, அந்த ஐஸ் கட்டி போல் அதான் வயிறு வலிக்கிற மாதிரி ஒரு மாதிரியாக இருக்குது. அதாவது இயற்கையான பொருள் வாங்கி திங்கிறது பெருசில்ல, தெளிவான இடத்துல வாங்கி சாப்பிட்ணும். அதான் இந்த பழத்தை பார்த்து நிறுத்திட்டு செம்மையாக இருக்குது. மக்கள் ஆஃப்டர் தர்பூசணி இன்னொரு பிளேட் வாங்கி சாப்பிட்டேன். 2 பிளேட் தர்பூசணி, ஒரு வெள்ளரி பிஞ்சு. அது 40, இது ஒரு 10, 50 ரூபாய்க்கு மத்தியானம் சாப்பாடு முடிஞ்சு. இந்த சம்மர் டைமில் இப்படி சாப்பிட்டு தாங்க பெஸ்ட்டுங்க. இந்த டைமில் மத்தியானம் போய் மோர் குழம்பு, அந்த குழம்பு, இந்த குழம்பு, புளி குழம்பு அடித்தோம்னு வைங்க, உடம்பு ஹெல்த் வீணாக போயிடும். அதனால் இப்படி ஒரு வேலை நாள் இயற்கையான சம்மர் டைமில் இந்த டைம்லாம் எடுத்துக்கலாம். மற்ற டைமில் சாப்பிட முடியினாலும் இந்த மத்தியான டைமில் கம்மங்கூழ், தர்பூசணி பழம், அந்த மாதிரி கரும்பல், இந்த மாதிரி எடுத்து ஒரு வேலை உணவு இதுலேயே சரி பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லது. சூப்பராக இருக்குது. இன்னும் கொல்லிமலைக்கு 44 கிலோமீட்டர் போகணுமுங்க. முன்னாடி தான் இருக்குது கொல்லிமலை. வாருங்கள் செல்லலாம். எப்படி இருக்குது பாருங்களேன். இப்போ அப்போ வரைக்கும் பார்த்ததெல்லாம் சும்மா, இப்போ தாங்க பன்னாட்டாக இருக்குதுங்க, செம்மையாக இருக்குதுங்க. அப்படியே நெத்துக்கு நேராக விட்டோம் அப்படின்னா நேராக கொல்லிமலை போய் தாக்குற மாதிரி. இதே மாதிரி தான் ஏலகிரி மலையும் இருக்கும். சேம் ஏலகிரி மலை இதே மாதிரி தான் நேருக்கு நேர் போகிற மாதிரி இருக்கும். கொல்லிமலை அதே மாதிரி தான் இருக்குதுப்பா, செமையாக இருக்குது. ஆனால் ரொம்ப தூர ட்ராவலுக்கு அப்புறம் கொல்லிமலை அப்படின்னு சொல்லிட்டு ரைட் சைடில் இங்கே பெரிய போர்டு வச்சுருக்காங்க. எனக்கும் நானும் எத்தனையோ ஒரு 10-15 டைம் கொல்லிமலை வந்துருப்படுங்க. ஆனால் ஒவ்வொரு டைம் மறந்து போச்சு. பட் இந்த டைம் வந்து கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கேன். வீடியோலாம் பண்ணிட்டோம், பேசிட்டோம். அந்த கரெக்டாக இன்றைக்கி மேலே வந்து மறக்காது. அந்த எஜ்ஜு தான் பாருங்கள், அந்த எஜ்ஜு ஸ்டார்டிங் அது பார்த்தீங்கன்னா அதிலிருந்து அப்படியே ஒட்டி வந்து இதிலிருந்து உள்ளே போய் சென்டராக தான் முடிச்சு ஏறுற மாதிரி தெரியுது. சரி வாங்க மக்கள்ஸ் போகலாம் வாங்க. இன்னும் 33 கிலோமீட்டர் நம்ம மேலே உச்சிக்கு போகிறதுக்காக இருக்குன்னு நினைக்கிறேன். கீழே போகிறது கம்மியான கிலோமீட்டர், ஒரு 10-5 கிலோமீட்டர் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க போய் பார்ப்போம். மக்கள் ஆரம்பிச்சிருச்சு. கொல்லிமலை அப்படின்னாலே இந்த பாக்கு மர தோப்பு தாங்க, தெரியுதா? அப்படியே பாருங்க, இந்த பக்கம் ஃபுல்லாக பாக்கு மரம், அப்படியே இந்த பக்கம் ஃபுல்லாக பாக்கு மரம். இந்த ஊருக்கு பேர் சாமிக்காடு. வந்தாச்சுங்க. இந்த கொஞ்சம் தூரம் தான். இங்கெல்லாம் மட்டும் பசுமையாகவே தாங்க இருக்குது. அது மட்டும் எப்படின்னு தெரில, கொஞ்சம் தண்ணி வசதி இருக்கும் போல். பரவாயில்ல, பக்கத்தில் நெருங்கிட்டுங்க. பாருங்களேன்
சூப்பராக இருக்குதுங்க. செம்மையாக இருக்குது. இன்ன வரைக்கும் வெயிலில் காஞ்சி வந்தோமா, இந்த இடம் நல்லா பசுமையாக தண்ணி வசதியோடு இருக்குது. நல்லா இருக்குதுங்க. இப்போ பாருங்களேன், இந்த இடத்துல கொல்லிமலை பாருங்க எப்படி இருக்கு பாருங்களேன். செம்மையாக இருக்குதுங்க. ஏங்க மக்கள், அந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டேங்க. எந்த இடம் எரிஞ்சு கிடக்குன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா? அப்படியே பாருங்க, நமக்கு பின்னாடி அந்த இடத்துல சாம்பல் தெரியுது பாருங்க. இதா பாருங்க, அது எல்லாமே வந்து எரிஞ்ச இடம் தான். அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா அந்த பெண்டு திரும்பல, அது எங்கேயோ தெரிஞ்சு எனக்கு அங்கேயே டவுட் தான். கம்மனு ஃபோனில் ஜூம் பண்ணி பார்த்துருந்தா கண்டுபிடிச்சிருக்கலாம். சரி விடுங்க, இங்கேருந்து ஒரு ஜூம் பண்ணிகிட்டே வாங்க, அங்கிட்டு போய் பார்க்கலாம். இங்கே பாருங்களேன், தெரியுதா? 5 ஜூம் போடுற பாருங்க. இப்போ தெரியும் பாருங்க, தெரியுதா? இது எல்லாமே எரிஞ்ச இடங்க. அப்படியே நம்ம பெண்டாக திரும்பி போகிறோம் தெரியுங்களா? அந்த ஹஸ்பண்டு கொண்டை சிலையெல்லாம் வரும் இல்லைங்க, அதெல்லாம் தான் அது. அப்படியே மேலே பாருங்க, ராக்கெட் ஒன்று போயிட்டு இருந்துச்சு, தெரிய மாட்டேங்குது. இதாக வரைக்கும் போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா? ராக்கெட்டை ஜூம் பண்ணுமா? எங்கே போகிறாரு அவர் அண்ணாரு? ஃபைனலி ரீச்சுடு கொல்லிமலை அடிமாற காரவல்லிங்க. இதை பாருங்க, மேலே போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? செம்மேடுங்கிறது வந்து வல்விலோரி இருக்கக்கூடிய மண். அவர் இந்த கொல்லிமலை ஆண்டார்லங்க, அவர் இருக்கக்கூடிய இடம். அரபலேஸ்வரர் கோயில் வந்து மேலே. ஸோ பாருங்க, எழில்மிகு கொல்லிமலை உம்மை இனிதே வரவேற்கிறது. வாங்க போலாமா? கொண்டையூசி வளைவுகளும் கொல்லிமலையும் கொண்டாட அழைக்கிறது அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க பாருங்க. கொண்டையூசி வளைகளும் கொல்லிமலையும் கொண்டாட அழைக்கிறது அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. வாங்க போகலாம். உள்ள செக் போஸ்ட் இருக்கும், கடந்து தான் போகணும். ஸ்டார்டிங்கில் எடுத்தோடனே நமக்கு 2 சைடுமே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து மூங்கில் தோப்பு தான். முன்னாடி வந்து ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டு. வாங்க அப்படியே கடந்து முன்னாடி போவோம். ஓகே, ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டை கடந்தாச்சு. அடேங்கப்பா, எல்லாம் பாருங்க, ஃபுல்லாக மூங்கில் நல்லா வளர்ந்துருக்குதுங்க. இதுக்கு முன்னாடி வந்தப்போ இவ்வளோ மூங்கில் இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த டைம் மூங்கில் வந்து பயங்கரமாக வளர்ந்துருக்கு, தெரியுதா? ஃபுல்லாக ஸ்டார்டிங்லேயும் நிறைய மூங்கில் தோப்பாக இருந்தது. வாங்க போகலாம். ஐயோடா, கீழே தாங்க எரிஞ்சிருக்குது. நாங்கள் கூட நல்ல வேலை தப்பிச்சிருச்சு பாரு. அதெல்லாம் தீவிரம் வந்து இது பண்ணிட்டாங்க போல், அணைச்சிட்டாங்க போல். இந்த பக்கம் எரிஞ்சிருக்கு, இந்த பக்கம் இந்த மாகாணமே ஃபுல்லாக எரிஞ்சிருக்குது. அதாவது கீழே இருக்கக்கூடிய இந்த மூங்கில் தோப்பு பார்த்துருக்கீங்களா? ரொம்ப நிறையா இருந்துச்சு சரிங்களா? அதில் தான் தீ பற்றி இருக்குது. எப்படி பச்சுன்ற அதுவாக பத்துச்சா இல்லை யாராவது சிகரெட் அந்த மாதிரி குடிச்சிட்டு போட்டாங்களான்னு தெரில. ஃபுல்லாக இது ஃபுல்லாக எரிஞ்சிருக்குதுங்க. ஷோ அப்பா, இன்னுமே நெருப்பெல்லாம் இருக்க மாட்டிருக்குதே. இங்கே பாருங்களா, ஏறி பார்க்கலாமா? எப்பா தெரிதா மக்கள், எப்பேற்பட்ட கொல்லிமலை அதுவாக பத்துச்சா இல்லை யாராவது செஞ்ச சிறு தவறுனால இந்த மாதிரி ஏற்பட்டுச்சான்னு தெரில. எவ்வளோ எரிஞ்சிருக்கு பாருங்க. இங்கேருந்து அதுக்குள்ளே அங்கெல்லாம் எரிஞ்சிருக்குதுங்க, தெரியுதா? சே, இங்கே எல்லாமா எரிஞ்சிருக்கு. இங்கே பாருங்க, அந்த பக்கம் சரௌண்டி ஃபுல்லாக எரிஞ்சு, இந்த சைட்லாம் பாருங்க, இங்கேயெல்லாம் எரிஞ்சிருக்கு பாருங்க, தெரியுதா? இந்த பக்கம் ஃபுல்லாக காட்டுது, வேலையை காட்டி இருக்குது. இன்னும் பாருங்க, அதை ஒட்டித்தான் ரோடு போகுது. வாங்க போல வாங்க. அடாடாடாடாடாடா, அப்பா நல்ல வேலை இந்த பக்கமெல்லாம் பத்துலிங்க. ரோட்டுக்கு இந்த பக்கம் அடோடோ அங்கேயே பத்து இருக்குது. ஐயோ, இங்கே பாருங்க, இந்த பக்கம் பாருங்க. ஐயோ பாப்பா, நான் அங்கே தாங்க எரிஞ்சிருக்கு. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் எரிஞ்சிருக்குன்னு நினச்சேன். இங்கே பாருங்க, இந்த பக்கம் கிட்டத்தட்ட எவ்வளோ பிளேஸஸ் எரிஞ்சிருக்கு. இங்கே பாருங்க, வர வழியில் இந்த பக்கம் எரிஞ்சிருக்கு, இதுக்கு அந்த பக்கம் எரிஞ்சிருக்குது. வாங்க எல்லாத்தையும் பேக் கேமரா காட்டுறேன் பாருங்களா. இவ்வளோ மழை எரிஞ்சிருக்குதுங்க அடிவாரத்தில். சோ சை, நல்ல வேலை. இதையும் பாருங்க, இந்த வெயில் அணைச்சிருக்காங்க பாருங்களேன். அந்த பக்கம் மலை, அவர் அந்த எட்ஜ் வரைக்கும், அந்த பெரிய மலை இருக்காங்க, அந்த எட்ஜ் வரைக்கும் போயிருக்குது. அது வரைக்குமே போயிருக்குதுங்க எரிஞ்சுக்கிட்டு. பேக் கேமரா காட்டுறேன் பாருங்களேன். இந்த எரியாமல் இருக்கிறலாம் வந்து நல்லா பச்சை மரமாக இருந்திருக்கணும்னு நினைக்கிறேன். எப்பா இங்கே பாருங்களேன், இந்த பக்கம் மாகாணம் அதை பாருங்க, அதில் கட்டி இதை பாருங்க, நல்லா ஜூம் பண்ணுற பாருங்க. அங்கே அதில் ஒரு மிகப்பெரிய பிளேஸஸ் எரிஞ்சிருக்கு. காட்டுக்குள்ளேங்காட்டி சரியாக தெரிய மாட்டேங்குதுங்க. அதை பாருங்க, அங்கே கட்டிங்க. உங்களுக்கு பார்த்தா கம்மியாக தெரியும் மக்கள். இதை பாருங்க, அந்த லாஸ்ட் எட்ஜு வரைக்கும்
இது ஃபுல்லாகவே எரிஞ்சிருக்குதுங்க. இதை பாருங்க, இதில் இந்த பக்கம் ஏத்தம் அந்த மேடு வரைக்கும் எரிஞ்சிருக்குது. அடாடாடாடாங்க பாருங்க, எல்லாம் சாம்பல் தான். ஐயோ, இந்த வருஷம் கோடை வெயிலுடைய தாக்கம் இப்படி பண்ணும்னு எதிரே பார்க்கல. ரொம்ப பேடுங்க. நான்லாம் கனவுலவோ நினச்சி பார்க்கலைங்க கொல்லிமலை இப்படி பார்ப்பேன் அப்படின்னு. பேர்பட்ட அழிவு சந்திச்சிருக்குது பாருங்களேன். அடாடாடாட, எத்தனாயிரம் மூலிகை இறந்துருக்கும், எவ்வளோ உயிரினங்கள் பாதிக்கப்பட்டிருக்கும். சச்ச இதை பாருங்க, அங்கே வரதெல்லாம் பாருங்க நல்லா தெரியுது பாருங்க. அங்கே வண்டி வாகனம் போகிறதெல்லாம் அந்த பெண்டில் நல்லா தெரியுது போகிறது வரல. ஏன்னா அது கட்டி எரிஞ்சிருக்குதுங்க. உங்களுக்கு பெருசாக தெரிய மாட்டேங்குது கேமராவில். நேரில் நின்று காட்டினா அப்படின்னா நிறைய எரிஞ்சது பூரா காட்டலாம். இந்த சரௌண்டிங்கு, இந்த கார் போகுதில்லைங்க, அப்படியே மேலே பாருங்கள், அதான் பாருங்கள் போகுதில்ல, அதுக்கு அந்த பக்கம் பூரா அதை பாருங்கள். அது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஃபுல்லாக அந்த மேலே மரமாட்டம் மறைச்சிருக்கு, அது எல்லாமே எரிஞ்சிருக்குது. பயங்கரமான காட்டு தீ பரவி இருக்குதுங்க. பக்காஸ் ஒரு 23 பெண்டு கடந்து இருக்கிறதுலே வந்து ஒரு மலையில் அது கொண்டு போய் சொலைவுன்னா அது வந்து கொல்லிமலை தானுங்க. பெண்டு பெண்டாக திரும்பி போயிட்டே இருக்கிறேன். எதுக்காக அப்படின்னா அதை பாருங்க, நான் நினச்ச இடம் வந்துட்ட மாட்டேன் தெரியுது. எஸ், இங்கேருந்து பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். கரெக்டு, வாங்க அப்படியே ஓரம் கட்டிடுவான். தெரியுதுங்க கரெக்டாக 25வது கொண்டை வீசி வளைவு. வெயிட் பண்ணுங்கள், அப்படியே வாங்க. 25வது கொண்டை வீசி வளைவிலிருந்து பார்த்தா அப்படின்னா தெரியுது பாருங்க, கீழே தெரியுதா நிறையா சரௌண்டிங் எரிஞ்சிருக்குதுங்க. இதை பாருங்கள், அந்த பயர் வண்டி இருக்குதுங்க, அது போன தாரையெல்லாம் கூட இருக்குது. நல்லா ஜூம் பண்ணுற பாருங்களேன், தெரியுதா அந்த தாரையெல்லாம் தெரியுது பாருங்கள். ஃபயர் வண்டி போன தாரை இது பூரா மேலேருந்து பார்க்க உங்களுக்கு கம்மியாக தெரியுங்க. அந்த நிறைய எரிஞ்சிருக்கு. இதுக்கு இந்த பக்கம் அதுக்கு அந்த பக்கம் அங்கிட்டே எரிஞ்சிருக்குது. சரிங்களா, கீழே பூரா நிறைய எரிஞ்சிருக்கு. ஆனால் ரொம்ப பெரிய பாதிப்பு இல்லை, ஆனால் பாதிப்பு தாங்க. இதுவே வந்து கொஞ்சம் பாதிப்பு தான். ஏங்க இந்த இடத்துல ஒரு 2-3 கிளிப்பு வந்து வீடியோவில் எடுக்கிறதுக்கு வரலாம், அது வேறு ஒரு சினிமேட்டிக் மூடு அந்த மாதிரி எடுத்துட்டேன். ஆக்சுவலாக மேலேருந்து காமிச்சின்னு தரீங்களா, அந்த இடத்துக்கு வந்து உள்ளே பைக் வர்றதுக்கு பாதையே இருக்குது, ஃபயர் வண்டி போன பாதையாட்டு இருக்குது. இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது, அதாவது மேலே நின்று பார்க்குறத விட உள்ளே வந்து பார்த்தா தான் தெரியுது. 100கணக்கான ஏக்கரா அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேதமாகிருக்கு. அப்படியே நான் நடந்து போகிறேன். அடுத்தடுத்த கிளிப் வந்து ஒரு 2 கிளிப்பு தான் அந்த மாதிரி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் எடுத்த கிளிப்பெல்லாம் நல்லா எடுத்திருக்கேன். ஆனால் இந்த 2 கிளிப்பும் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கிளிப்பு. இதை அப்படி சொதப்பி வச்சுட்டேன். சரி வாங்க பார்க்கலாம், வாங்க வேறு கிளிப் அப்படியே போட்டு காட்டுறவாங்க. அதை அப்படியே பாருங்கள். இந்த கிளிப்லேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனில் எடுத்துட்டேன். அது ரொம்ப ஸ்லோ மோஷனாக இருக்கும். இப்போ வீடியோவில் கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணி இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன். அதாவது நம்ம நடந்து போகிற பாதை போய்கிட்டே இருக்குதுங்க, ரொம்ப தூரம் போய்கிட்டே இருக்குது. மேலேருந்து பார்க்கும்போது ரோட்டிலேருந்து பார்க்கும்போது உண்மையான நிலவரம் தெரிய மாட்டேங்குது. இந்த இடத்துல வந்து நம்ம கள நிலவரத்தை வந்து உள்ளே இறங்கி பார்த்தோம் அப்படின்னா தான் இது எவ்வளோ காடுகள் சேதமாகிருக்கு அப்படின்னு தெரியுது. அப்பா இதையெல்லாம் வந்து இவ்வளோ தூரம் வந்து உண்மையாலுமே கவர்மெண்ட்டுக்கும் தீயணைப்பு துறையினருக்குலாம் ஒரு சல்யூட் வைக்கலாம். ஏன்னா இவ்வளோ பெரிய காட்டுத்தீயை இவ்வளோ தூரம் கட்டுப்படுத்தி ஃபுல்லாக அணைச்சிருக்காங்க. இந்த கோடை வெயிலில் அணைச்சிருக்கிறாங்க. அதுவே வந்து மிகப்பெரிய விஷயங்க. ஃபாரஸ்ட் ஆஃபீஸரு, தீயணைப்பு வீரர்கள் அனைவருக்குமே வந்து ஒரு நன்றி தெரிவிச்சுக்கலாம் அந்த இடத்துல. ஏன்னா உண்மையாலுமே வந்து நீங்கள் வந்து ஃபோனில் பார்க்குற விட அந்த நேரில் நான் என்ன இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல நான் வந்து இதை பார்க்கும்போது நான் ஒரு வியந்து என்ன சொல்கிறேன்னா ரொம்ப வந்து இதாகி போயிட்டேன். இந்த அளவுக்கு அவர் காட்டுத்தீயினுடைய குறைதாண்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். காட்டுறேன் பாருங்களேன், அது தடுத்து பாருங்கள் மக்கள்ஸ். என்னால் நடக்க முடியலைங்க. அதை பாருங்க, அந்த லாஸ்ட்டு அதிலிருந்து இங்கே இந்த மாகாணமே எரிஞ்சு போச்சுங்க. அடங்க அப்பா, எல்லாமே இப்படி சாம்பலாகி போச்சு. அத்தனை செடி கொடி மரம் பூச்சி புழுவு குரங்கு எத்தனை இதில் இறந்துருக்கோம், எல்லாம் சாம்பலாயிருச்சு. மெயின் வந்து மூங்கில் தாங்க. இன்னும் பாருங்கள், தட்டம் பாருங்கள் போயிட்டே இருக்குது. பண்ணி எவ்வளோ தூரம் உள்ளே போகும், பயமாக வேறு இருக்குதுங்க. யாராவது வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இது பண்ணிட்டு வாங்க வேண்டுறது அது வேறு. ஏன்னா நம்ம நல்ல விஷயத்துக்காக தான் எடுத்து காட்டுறோம். காட்டுக்குள்ளே போனால் இதுமாரி இப்படிலாம் கொண்டு போகாதீங்க, ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படிங்கிறக்காக தான் சொல்கிறோம். ஆனால் இதை யாராச்சும் ஏதோ ஒரு பெரிய இது நம்மளை மாட்டி விட்டாங்க, அதுதான் பயமே. வாங்க இடத்த காலி பண்ணலாம். அங்கே பாருங்க, அந்த வழி எம்பிட்டு தூரம் உள்ள போகுதா. நம்ம வண்டி பாருங்க எங்கே நிற்கிது பாருங்க மக்கள்ஸ். நம்ம வண்டிக்கு பின்னாடி அவ்வளோ தூரம் எரிஞ்சிருந்ததுங்க. வண்டி பாருங்க, நிற்கிற இடமே தெரியல பாருங்க. வண்டி எங்கே நிற்கிது தெரியுமா, அதான் பச்சை கலர் தெரியுதா, அங்கே நிற்கிதுங்க. அவ்வளோ தூரம். இன்னும் வைடாங்கல் போட்டால் இன்னும் உங்களுக்கு தூரமாக தெரியும். இதுவே எவ்வளோ தூரம்னா இன்னும் அந்த பக்கம் எவ்வளோ தூரம் எரிஞ்சிருக்கோம் கொஞ்சம் கால்குலேஷன் பண்ணி பாருங்களேன். இதுக்கு அந்த பக்கம் ரோட்டுக்கு அந்த பக்கம் எவ்வளோ தூரம் எரிஞ்சிருக்கோம். சே, இப்படி நடக்குன்னு எதிர்பார்க்கல. யார் தான் எதிர்பார்ப்பா. சரி விடுங்க, எல்லாம்
இயற்கை நடந்துச்சா செயற்கை நடந்துச்சான்னு தெரில. இதே மாதிரி தான் கொடைக்கானல் தீபத்தி எரிஞ்சுதாமாங்க சுவார் சொன்னாப்புல. இப்போ கொடைக்கானல் கிட்டத்தட்ட எவ்வளோ மழை எரிஞ்சு வச்சுமாப்புல அப்படின்னா, இதெல்லாம் என்றைக்குங்க மறுபடியும் திரும்ப மரமாக வளரப்போகுது. நல்லா ஆண்டவங்க கையில், மழை வரண பகவான் கையில் தான் இருக்குது. ஃபைனலி இந்த காட்டுத்தி நம்ம கொண்டாந்து வண்டியை நிறுத்தணும்லங்க, அங்கேயே வந்துட்டேன். நம்ம வண்டிக்கு பின்னாடி எவ்வளோ தூரம் இருக்குது தெரியுங்களா? ஹெல்மெட் மவுண்ட் எடுத்துகிட்டு வந்துருந்தேன்னு வைங்க, உங்களுக்கு பயங்கரமாக காமிச்சிருப்பேன். சரி வாங்க. ஓ சார், சரிதா? சரி வாங்க, வண்டி எடுத்துகிட்டு கிளம்பலாமா? மக்கள், செப்பலை கழட்டி விட்டேன். அடிக்கிற பொடியில் செப்பலை கழட்டி விட்டு இந்த இடத்துல ஒன்று வேண்டுறேன். 33 தேவர்கள்கிட்டையும் வருண பகவான்கிட்டையும் எல்லாமல்ல எம்பெருமான் சிவபெருமான் உலகத்தின் பரம்பொருள்கிட்ட வேண்டுறேன். இந்த கொல்லிமலை ஆண்டா வல்வில் லோரி அவர்கிட்ட வேண்டுறேன். இந்த கொல்லிமலையில் இவ்வளோ பாதிப்பு உள்ளாக இருக்குது. ஒரு மழை பெஞ்சு நல்லா காட்டாற்று வெள்ளம் மாதிரி பயங்கரமாக மழை பெஞ்சு மற்ற மேல் இருக்கக்கூடிய செடிகளுடைய அந்த விதைகள் எல்லாமே இந்த பக்கம் வந்து அப்படியே பட்டு அப்படியே துளிர் விட்டு முளைச்சி இந்த இடம் எல்லாமே மறுபடியும் செல்வ வரணும்னு அந்த ஆண்டவங்கிட்டையும் இந்த கொல்லிமலை ஆண்டா வல்விலோரிக்கிட்டையும் எம்பெருமான் சிவபெருமான்கிட்டையும் நான் வேண்டிக்கிறேங்க. வேறு வழி தெரில மக்கள். பாருங்க, தெரியுதா? இது ரிட்டன் போயிட்டுருக்குறோம். நம்ம வண்டி நிறுத்தலேருந்து ரிட்டன் ரோட்டுக்கு போய்கிட்டு இருக்கிறோம். ஒருத்த கையில் டிரைவிங் பண்ணிட்டு எடுத்துகிட்டு இருக்கேன். வேறு வழி தெரில, ஏன்னா ஹெல்மெட் மவுண்ட் எடுத்துகிட்டு வரல. உங்கள்கிட்ட காட்டுறக்கு எனக்கு வேறு வழி தெரில, பார்த்துக்குங்க. எல்லாமே எரிஞ்சு சாம்பலாயிருச்சு. அப்பா ஆண்டவா, தெரிதா? ஃபஸ்ட்டு கீரில் போட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன். ரோட்டுக்கு வந்தாச்சுங்க. ஃபுல்லாக எரிஞ்சிருச்சு. அப்பா, வந்தாச்சுங்க ரோட்டுக்கு. நான் வந்து மெயின் ரீசன் இந்த கொல்லிமலை காட்டு தீயை வந்து எப்படி எரிஞ்சிருக்குன்னு பார்க்கணும், உங்கள்கிட்ட காட்டணுங்கிறதுக்காக தான் வந்தது. இது எதனால் வந்து காட்டணும்னா, இது வந்து வீடியோவுக்காகவும், உண்மைதான் வீடியோவுக்காகவும் வந்தது தான், இல்லைன்னு சொல்ல கிடையாது. ஆனால் இது ஒரு விழிப்புணர்வுக்காக இருக்கணும்னு மனசில் நினச்சிக்கிட்டு தான் வந்ததே. இவ்வளோ தூரம் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த இந்த வண்டி தானுங்க. தொட்டு வணங்கிறேங்க. இது ஒரு உயிரற்ற பொருளாக இருந்தாலும் நான் யோசிச்சு பாருங்கள், போட்டு தட்டி எரிஞ்சிட்டுங்க. சர்வீஸ் கொடுத்துட்டு சென்னை போகிறேன்ல, நம்ம மாலை கொண்டே சர்வீஸ் விட்டுட்டு வந்து ஜம்முன்னு எடுத்துக்கலாம். அது எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, நம்ம மாலை ஜம்மு ரெடி பண்ணுவோனுங்க. சரி ஓகேங்க, போகலாங்களா? வீடியோ போய் முடிச்சுக்கலாங்களா? அப்பா, இன்றைக்கி நான் வெந்ததை விட அந்த 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 நான் வந்து வெயிலில் வந்து நொந்து வெந்ததை விட இந்த காட்டு தீ பார்த்ததுக்கப்புறம் தான் மனசு ரொம்ப வெந்து போச்சு. கனத்த இதயத்தோடு இந்த வீடியோ முடிக்கிறேங்க. முடிஞ்சளவுக்கு இயற்கை பாதுகாப்பு மக்கள். இது என்ன சொல்கிறேன், இயற்கையினுடைய வேல்யூ நம்மளுக்கு தெரியலை. நம்மளுக்கு மீன்ஸ் எனக்கு சேர்த்தா சொல்கிறேன், எல்லாத்தையும் சேர்த்தா சொல்கிறேன். உலகத்தில் எவ்வளோ பெரிய லாடு லபக்கா செயற்கையால் உருவாக்கப்பட்ட என்ன மிஷினரிஸ் வந்தாலுமே ஒரு சின்ன ஒரு பூச்சிக்கு இருக்கிற மகத்துவம், அதில் இருக்கக்கூடிய உள்ள ஆர்கான்ஸு அதுக்கு இருக்கும், அதில் நம்ம இருக்கக்கூடிய அந்த ஒரு வேல்யூ வந்து அந்த பெரிய அவ்வளோ பெரிய மனுஷனாக உருவாக்கப்பட்ட விஷயத்துக்கு கிடையாதுங்க. இயற்கை தான் அன்றைக்கி டாப்பு. இயற்கை காப்பாற்றுவோம்.